ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மலேசியாவிலேருந்து கிளம்புறோம். கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஹோட்டலில் சாப்பிட போகிறோம். இந்த ஹோட்டல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மஜீத் மஜ்ஜு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ ப்ரைஸ், ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த இடம் ஃபுல்லாகவே ஷாப்பாக இருக்கும். இங்கே ஃபுல்லாக சைனீஸ் ஷாப் இருக்கும். அந்த பக்கம் ஒருத்தவங்களோட இது எல்லாமே இந்த லைனில் வந்து இருக்கும். சொல்லப்போனால் ஹோல்சேல் ஷாப் மாதிரி இந்த ஹோட்டலே வந்து ரொம்ப ரேட் கம்மியாக இருக்கும். வாங்க, இங்கே வந்து பஃபே சிஸ்டம் மாதிரி நம்ம எடுத்து போட்டு சாப்பிடலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஹோட்டல் வாங்க. சாப்பாடு கூட வச்சிருக்காங்க. ஸோ இதில் இருக்கிறதுலாம் நம்ம வேணுங்கிறத பஃபேல அப்படியே ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம். மாஸ்டர்கிட்ட அங்கே சொன்னால் நமக்கு தோசை இட்லி எல்லாம் ரெடி ஆகிடும். இந்த பஃபேல நம்மளே பிளேட்டில் எடுத்து போட்டுக்கலாம். இங்கே வந்து லிமிட் அப்படிலாம் கிடையாது. நம்ம எவ்வளோ வேணுமோ எடுத்து போட்டுக்கலாம். நம்ம பிளேட்டில் வந்து பார்த்துட்டு அவங்க கணக்கு போட்டுக்குவாங்க. இவ்வளோதான் பில்லு, இவ்வளோதான் ஆகும். ஏன்னா இங்கே மலேசியா வந்து சாப்பிட்டு எனக்கு ஸ்டொமக் கஷ்டம் நிறைய பிரச்சனை ஆச்சு. இவங்கள்ட்ட சாப்பிட்டோன்னே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரைஸ் எல்லாம் வந்து நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரி இவங்க ஒயிட் ரைஸ் பொன்னி அந்த மாதிரி நம்ம கேட்டு கொடுப்பாங்க. பொன்னி அரிசி வேணுமான்னு கேட்டு கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு சூப்பரான ஹோட்டல் தான். ஸோ இப்போ வந்து நம்ம லைக் வந்துட்டு இடியாப்பமும் கறியும் சாப்பிடுவோம். ஓகே அண்ணா, இடியாப்பம் கொடுங்க. நீங்க எந்த ஊரு? நமக்கு இது வாலாந்தரை. என்னது? வாலாந்தரை. எத்தனை வருஷமா மலேசியால இருக்கீங்க? நமக்கு 10 வருஷமா இருக்கும். 10 வருஷமா இருக்கீங்களா? 10 வருஷமா அண்ணன் மலேசியால இருக்காரா? சரி, ஓகே. ஆனா இங்க எப்படி நான் ஃபுல்லா தமிழ் ஆளுங்க தான் வருவாங்களா? எப்படி? எல்லாம் தமிழ் ஆளுங்க தான். நம்ம ஆளுங்க தான். மாஸ்டர், நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க? ஒரு 6 மாசமா. 6 மாசமா தான் இருக்கீங்களா? நீங்க இந்தியால எங்க? ஸ்ரீலங்காக்காரரா? ஸ்ரீலங்கா. அண்ணன் சிவப்பு டீஷர்ட் தான் மாட்டவே பண்ணிக்கிறேன். ஓ, எனக்கா? சூப்பர். பாருங்க, கறி ரெடி ஆயிடுச்சு நமக்கு. நான் எடுத்து பஃபேல போனா அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. ப்ரோ, நீங்க சொல்லுங்க. இப்படி திரும்புங்க. இப்படி வாங்க, எங்கே வாங்க. சரி, நம்ம கடைக்கு தமிழர்கள் டெய்லியும் அப்ராக்சிமேட்டா எத்தனை பேர் வருவாங்க? மேக்ஸிமம் ஒரு 50 பேர். 50 பேர் 60 பேர் ஈவினிங் மத்தியானம் வந்தாங்க. ஆஃப்டர்நூன் நிறைய பேர் வருவாங்க. நம்மளது ரேட்டு ஸ்டார்டிங் என்ன ரேட்ல இருந்து என்ன ரேட் வரைக்கும்? நம்ம ஒரு கோழி சோறு ரைஸ் எடுத்தோம்னா ஒரு 9 வெள்ளி வரும். 9 வெள்ளி? ஆமா, 9 வெள்ளி வரும். இதே மீன் எடுத்தா 10 வெள்ளி. பீஃப் எடுத்தாங்கன்னா 11 வெள்ளி வரும். ஒவ்வொரு இதையும் பொறுத்து தான் ஒவ்வொரு ரேட் வரும். ஒரு நாட்டுக்கோழி காலை எடுத்தா ஒரு பீஸ் மட்டும் அது 8 வெள்ளி வரும். அது போக ஃப்ரெஷ்ஷா மீன் வாங்கி ஃப்ரெஷ்ஷா மசாலா போட்டு அந்த டைமே பொரிச்சு கொடுத்துருவோம். உடனே பண்ணி கொடுத்துருவீங்க? அந்த டைம்ல கேட்கும் போது அந்த டைம் பொரிச்சு கொடுத்துருவோம். வேற சாப்பாடு என்ன இருக்கு? பிரியாணி அந்த மாதிரி? பிரியாணி ஃப்ரைடே வந்தீங்கன்னா உங்களுக்கு பிரியாணி இருக்கும். பீஃப் பிரியாணி இருக்கும். ஃப்ரெஷ்ஷான பீஃப் பிரியாணி, நெய் சோறு இருக்கும். மத்த இந்த ஐட்டம்ஸ் ஃபுல்லா இருக்கும். இதுலயும் கொஞ்சம் வெரைட்டி ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். பெப்பர் சிக்கனு, இந்த மாதிரி சம்பல் பொடி, இங்க உள்ள ஸ்டைல்ல சொல்லப்போனா சம்பல் பொடி, கிச்சா பொடி, இந்த ஸ்டைலும் இருக்கும். நம்ம இந்தியன் ஸ்டைல்லயுமே இருக்கும். சரி, இது கரெக்டா நம்ம மலேசியால எந்த இடத்துல எங்க இருக்கு? இது அக்யூரேட்டா லொகேஷன் சொல்ல போனா மஜித் இந்தியா, கேஎல் மஜித் இந்தியா, மைதீன் பேக் சைடு. பேக் சைடு. ஆமா, அது மேக்ஸிமம் நிறைய பேருக்கு இந்த இடம் தெரியாது. ஆனா மைதீன் பக்கத்துல வந்துட்டாங்களான்னு இந்த லொகேஷன் தெரியும். நம்ம கடை பேர் வந்து மஜித் மாஜு. மஜித் மாஜு. ஆமா, இதோட ஃபர்ஸ்ட் நேம் என்னன்னா சுகானா மாஜு. கூகுள்ல போட்டா வருமா? மஜித் மாஜு ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு நேம் வந்து சுகானா மாஜுன்னு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து இப்ப நேம் சேஞ்ச் பண்ணிருக்கு. ஒரு சில காரணத்தினால மாறி இருக்கு. சுகானா மாஜுன்னு தான் இருக்கு. மேக்ஸிமம் வந்து சுகானா மாஜுங்கிறது தான் இதோட ரியல் நேம். போட்டா கூகுள்ல போட்டா அந்த இதுல தான் காமிக்கும். அந்த இது ஓகே, நீங்களும் வந்தா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சாப்பிடுவோம். கண்டிப்பா வாங்க. உங்க பேர் என்ன? ரயான். ரயான், என்ன படிக்கிறீங்க? ஃபோர்த். இந்த ஹோட்டல்ல இப்பதான் சாப்பிடுறீங்களா? ஏற்கனவே சாப்பிட்டுருக்கீங்களா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? என்ன சாப்பிட்டீங்க? பரோட்டா. பிடிச்சிருக்கா? நீங்க என்ன சாப்பிட்டீங்க தம்பி? நீ என்ன சாப்பிட்ட? நீங்க பரோட்டா தான் சாப்பிட்டியா? பிடிச்சிருக்கா உங்களுக்கு? நீங்க மலேசியால தான் இருக்கீங்களா? தமிழ்நாட்டுல எங்க இருக்கீங்க? சென்னை. பாருங்க, சென்னையில இருந்து வந்திருக்காங்க. ஓகே, சென்னையில எங்க இருக்கீங்க? நுங்கம்பாக்கமா? நான் வலசரவாக்கம். சூப்பர். பாத்தீங்கன்னா நம்ம சென்னை மக்கள் தமிழ் ஆளுங்க எல்லாரும் இங்கே வந்து சாப்பிட்றாங்க. அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம இடியாப்பாவும் அந்த கறியும் சாப்பிட போறோம். ஓகே, இப்போ நமக்காக இடியாப்பம் கறி வந்துருச்சு, சாப்பிட போறோம். நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. மசாலா எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் தான் வருது. எல்லாமே நம்ம உங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆகக்கூடாது,
உடம்புக்கு எந்த பிரச்சனை கூட இந்த இடம் சூப்பரா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எல்லாமே இருக்கும், நல்லா சாப்பிடலாம், மனசார சாப்பிடலாம். ஓகே, சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ போய் பேக்கை பேக் பண்ணிட்டு கேப்பை புக் பண்றோம், ஏர்போர்ட்டு போறோம், கிளம்புறோம். நல்லா சாப்பிட்டாச்சுங்க, வயிறு திருப்தியா சாப்பிட்டாச்சு, ஃபுல்லா நல்லா சாப்பிட்டாச்சு. போலாம்.